ஹாய்டா, இன்றைக்கி நம்ம கிளாஸ் 22ல் மண்டலா டிசைன் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இனி நமக்கு கொஞ்சம் சிலபஸ் தான் இருக்குது. இப்போது மண்டலா பேட்டர்ன் வந்துட்டோம் இல்லையா, இனி நமக்கு ராஜாராணி மட்டும்தான் இருக்குது. ராஜாராணி டிசைன் பார்த்துட்டு ஃபுல் ஹேண்ட் டிசைன் வந்து எப்படி நம்ம போடலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம கோட் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்ததுக்கப்புறமா நம்ம கிளாஸ் வந்து முடிஞ்சு இன்னி நமக்கு ஒரு 3 to 4 கிளாஸ் மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம மண்டலா டிசைன் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். மண்டலா டிசைன் பார்த்திங்கன்னா பேக் டிசைன்லேயும் யூஸ் பண்ணலாம், ஃப்ரண்ட்லேயும் யூஸ் பண்ணலாம். அதாவது சென்டரில் நம்ம வந்து இப்போ கையில் நம்ம மண்டலா போடுறோம் அப்படின்னா போடும்போது நம்ம மண்டலா வந்து ரவுண்ட் ஷேப்பாக தான் இருக்கும். ஸோ அப்படி முன்னாடி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ரவுண்டாக நம்ம மருதாணி இருக்கு இல்லையா, மருதாணி அரைச்சி ரவுண்டாக வச்சு இப்படி 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 வைப்பாங்க இல்லையா. ஸோ அதவே கொஞ்சம் டிசைன் பண்ணி போடுறாங்க, அவ்வளோதான். ஸோ அதை எப்படி நம்ம சென்டர் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணி நம்ம போடுறது அப்படின்னா, இந்த சென்டர் விரல் இருக்கு இல்லையா, இந்த சென்டரில் இருக்கிற விரல்ல இருந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி கட்டை விரலோட இந்த பகுதி, ஸோ இந்த பகுதியை மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படி மார்க் பண்ணாமல் போட்டிங்க அப்படின்னா மண்டலா டிசைன் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, ஒன்று மேலே ஏற்றி போயிடும், இல்லைன்னா கீழே இறக்கி வந்துடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது மாதிரி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் சென்டர் பாயிண்ட். இப்போ இதிலேருந்து தான் நம்ம மண்டலா டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்படி போடும்போது நம்ம கையில் கரெக்டாக சென்டர் பாட்டில் சென்டராக நமக்கு வந்து கிடைக்கும் மண்டலா டிசைன். அது மட்டும் இல்லாமல் மண்டலா டிசைன் எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட அளவு, இந்த அளவு தான் இருக்கணும். ஓகேவா? இதை தாண்டி இது வரைக்கும் நமக்கு நிரம்பி வெளியக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த மண்டலா டிசைன் வந்து அழகாகவே இருக்காது. ஸோ இந்த பார்ட்டுக்குள்ளே, இந்த பகுதிக்குள்ளே இன்னும் கொஞ்சம் வேணால் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமே ஒழிய இது வரைக்கும் நிரம்பி வழிகிற அளவுக்குலாம் போடக்கூடாது. இந்த அளவு தான் இருக்கணும் நமக்கு. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு அழகாக இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ எப்படி நம்ம மண்டலா டிசைன் போடுறதுன்னு பார்க்கலாம். மண்டலா டிசைன் போடணும்னு சொன்னாலே சிம்பிளாக நம்ம எப்படி போடுவோன்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் ஒரு ஸ்ப்ரில்லோ இல்லைன்னா ரவுண்ட் ஷேப்போ இல்லை டாட்டோ எதுனாலும் வச்சுக்கலாம். நான் சின்ன ஸ்ப்ரில் போடுறேன். ஓகேவா? இது மாதிரி போட்டுட்டு இப்போ இதை சுற்றி நம்ம ஹம்ப் வந்து போட்டுக்கலாம். ஹம்ப் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரில்லை சுற்றி நம்ம ஹம்ப்பு போடும்போது பார்ட்டாக போடணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த வாக்கில் போடுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்படியே மேலே போகிறது கஷ்டமாக இருக்கும், அதனால் மேலேருந்து கீழே வந்துக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரியே இங்கிட்டு போட முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கையை வளைச்சி கொண்டு போய்க்கலாம். அதுக்கப்புறமா இங்கேருந்து இங்கிட்டு எந்த ஷேப்பில் நமக்கு எந்த சைடு நமக்கு வசதியாக இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதை சுற்றி நம்ம என்ன போட போகிறோம், ஃப்ரில்ஸ் வந்து போட போகிறோம். ஓகேவா? இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரில்ஸ் போட்டாலே மேலே வந்து ரவுண்ட் வந்து போடணும்.
ரொம்ப லைட்டாக கூட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கூட அது மேலே டார்க் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த லைன் போடுவோம். இது நமக்கு அகலமாகவோ ஒல்லியாவோ வந்துருச்சுன்னா அந்த மண்டலா டிசைனே ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்காது. இது மாதிரி போட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணணும். மண்டலா டிசைன் போடுங்கன்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் நமக்கு ஞாபகம் வர்றது இந்த டிசைன் மட்டும்தான் ஞாபகம் வரும். நமக்கு குயிக்காகவும் போட்டுடலாம். மற்ற டிசைனை பார்த்தா தான் ஞாபகம் வரும். இது நமக்கு மண்டலான்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது இந்த டிசைன் தான். இது மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா இது டார்க் லைனாக நம்ம வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே டபுள் லைன் போடலாம், இல்லைனா சிங்கிள் லைன் போட்டுடலாம். மண்டலாவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் லைன் ஹம்ப்பு இது மாதிரியே போட்டுக்கோங்க. டபுள் லைன் ஹம்ப்பு இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா மண்டலா பெருசாகிக்கிட்டே போகும். ஸோ நமக்கு கையில் போடும்போது கஷ்டமாக இருக்கும். ஒரு ஷேப்பே இல்லாமல் கீழே வலிஞ்சு வரும். ஸோ அதனால் சிங்கிள் லைன் ஹம்ப்பு அந்த மாதிரியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதை சுற்றி நான் ஹம்ப் போட்டுக்கிறேன். சிங்கிள் லைன் ஹம்ப்பு தான் நான் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குங்கிற பட்சத்தில் டபுள் ஹம்ப்பு அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இது மாதிரி சுற்றிலும் லைன் ஹம்ப் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா மேலே ஒரு ஸ்ப்ரில் போட்டு சுற்றிலும் ஹம்ப், ஒரு சுற்றிலும் ஃப்ளவர் மாதிரி நம்ம ட்ரா பண்ண போகிறோம்.
மேலே போடும்போது சின்னதாகவே போடுங்க, பெருசாக போட்டுறாதீங்க. இந்த மாதிரி போட்டுட்டு ஹம்ப்பு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது நமக்கு இந்த மாதிரி சுற்றிலும் போடணும். ஸோ சுற்றிலும் போடும்போது லாஸ்ட் வரும்போது ஒன்று கேப்பே இல்லாமல் ஆயிடலாம், இல்லை கேப் அதிகமாகிடலாம். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே மேலே போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக கீழே போட போகிறோம். அதுக்கப்புறமா இங்கே போட்டுட்டு கேப்பை பார்த்து இடையில ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த 2 சைட்லேயும் இதே மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இடையில இருக்க ஸ்பேஸில் நம்ம போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி போட்டுட்டு இந்த 2 ஃப்ளாருக்கும் இடப்பட்ட இடத்துலலாம் நம்ம லீஃப் மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றிலும் லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மண்டலா டிசைனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ஷேப் வந்து போட்டுக்கலாம். லேசாக போட்டுக்கோங்க. ரொம்ப பெரிய ரவுண்டாக போட்டாதீங்க. ஒரு 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 2 ரூபா காயின் அளவு போட்டால் போதும். 1 ரூபா 2 ரூபா காயின் இருக்கும் இல்லையா, அந்தளவு போட்டால் போதும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் போட்டுட்டு உள்ளே வந்து டிசைன், அதாவது செக் பேட்டர்ன் ஏதாவது நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி ஏதாவது ஒரு செக் பேட்டர்ன் வந்து கொடுத்துட்டு இப்போ இந்த ரவுண்டை வந்து நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணி இதுக்கு இடையில டார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம டார்க் பண்ணிடலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம டார்க் லைன், டபுள் லைன் ஹம்பு போடுவோம் இல்லையா. ஸோ நம்ம மண்டலான்ட்டு வரும்போது நீங்கள் சிங்கிள் லைன் சிங்கிள் ஹம்பே ஃபஸ்ட்டு வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் எடுத்தடுப்பில் டபுள் ஹம்பு போட்டிங்க அப்படின்னா நிறைஞ்சு வலிஞ்சிரும். ஸோ அதை வந்து பார்த்து போட்டுக்கோங்க.
இப்போ இது மேலே ஹம்ப்பு. இங்கேருந்து இந்த மாதிரி ஹம்ப் வந்து போட்டுட்டு இப்போ மேலேருந்து கீழே அப்படி கொண்டு போகலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து ஹம்ப்பு போடும்போது. இப்போ இங்கிட்டு இப்போ இந்த பக்கம் போட்டதுக்கப்புறம் இது மேலே ஸ்ப்ரெல் வந்து போட்டுக்கலாம். கம்மா ஸ்ப்ரெல் மாதிரி போட்டுக்கோங்க. இது மேலே இது மாதிரி இதே மாதிரி கீழே இது மாதிரி இடையில இடையில கம்மா ஸ்ப்ரெல் போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு இடையில இந்த மாதிரியான லீஃப் டிசைன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லீஃப், அதுக்கப்புறமா கொஞ்சம் க்ராஸாக, அதாவது இந்த லைன்லேயே வந்து இந்த லீஃப் கிட்ட வரும்போது க்ராஸாக நம்ம அந்த லீஃபை கொடுக்கணும். ஓகேவா? இது மாதிரி
இது மாதிரி சுற்றிலும் போட்டு இந்த மண்டலாவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கேப் வந்து இங்கனக்குள்ளே ரொம்ப எனக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த லீஃப் போடுற அளவு ஸ்பேஸ் விட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் லேசாக போடுங்க. ரவுண்ட் ஷேப்பில் வந்ததுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து நம்ம கட் ஒர்க் டிசைன் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? எனி கட் ஒர்க் எதுனாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த 5 petal ஃப்ளவர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் போகிற ஃப்ளவர் வந்து கிளியராக தெரியணும். ரொம்ப சின்னதாக போட்டுறாதீங்க. இந்த மாதிரி எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ இதுக்குள்ளே ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த போட்ட அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து டார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஃபில் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் டிசைனெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இதில் டார்க் ஷேட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நம்ம போடும்போது கொஞ்சம் காயாமல் இருக்கும் இல்லையா நம்மளோட டிசைன் வந்து. ஸோ அப்படியே போடும்போது டிசைன் வந்து கொலாப்ஸ் ஆயிரும். அதனால் நம்ம சுற்றிலும் டிசைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்டரில் டார்க் ஷேட் பண்ணிக்கலாம். இப்போ டிசைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம், எப்போயுமே உள்ளே ஏதாவது ஒரு டிசைன். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு நார்மலாக நம்ம போடுற அந்த பார்டர் டிசைன் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து செக் பேட்டர்ன் கொடுத்துருக்குறோம், இங்கே வந்து கட் ஒர்க் கொடுத்துருக்குறோம். நீங்கள் எப்படி கொடுத்தாலுமே அதுக்கு மேலே டார்க் ஷேட், அதாவது டார்க் லைன் டபுள் லைன் ஹம்பு கொடுக்கணும். உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தால் டபுள் லைன் ஹம்பு கொடுங்க. இல்லைன்னா சிங்கிள் ஹம்பு கொடுத்துட்டு மேலே எனி டிசைன், ஒரு லீஃப் டிசைனாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது ஒரு சிம்பிளாக இந்த மாதிரியான ஸ்ப்ரில் டிசைனாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான டிசைனாக இருக்கட்டும், எதுனாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ சென்டரில் டிசைன் கொடுக்கலைனாலும் ஜஸ்ட் அந்த வட்டம் இன்னும் கொஞ்சம் சின்னதாக போட்டு ஃபில் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சுற்றிலும் டிசைன் போடலாம். த்ரீ லைன் வந்து போட்டுக்கலாம். ஆல்ரெடி ஒரு லைன் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே 2 லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க அந்த 2 லைனில் இடப்பட்ட இடத்துல டார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ சுற்றிலும் நம்ம ஹம்ப் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லீஃப் டிசைன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இந்த டிசைன் தான் கொடுக்கணுன்ட்டு இல்லை, இந்த டிசைன் கொடுத்துட்டு தான் இந்த மேலே நம்ம போடுற அந்த லீஃப் டிசைன் கொடுக்கணுன்ட்டு இல்லை. ஸோ இந்த டிசைன் கொடுத்துட்டு இந்த ஃபுல் டிசைன் கொடுக்கலாம், இல்லை இந்த டிசைனும் கொடுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த செக் பேட்டர்ன், இந்த செக் தான் கொடுக்கணும்ல, நீங்கள் எந்த செக்னாலும் கொடுத்துக்கலாம். சுற்றிலும் இந்த டிசைன் தான் கொடுக்கணுன்ட்டு இல்லை. ஸோ இந்த செக் கொடுத்துட்டு இந்த டிசைன் கூட கொடுக்கலாம், நம்ம இப்போ கொடுக்க போகிற அந்த லீஃப் டிசைன் கூட கொடுக்கலாம். உங்களோட இஷ்டம் தான், எப்படி வேணாலும் நீங்கள் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த மண்டலா பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது இல்லையா? ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் மண்டலா வந்து இந்த சைஸாவது இருக்கணும் இல்லையா? ஸோ இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி மறுபடியும் ஒரு லைன் ஹம்ப்பு கொடுக்க போகிறேன். இதில் சிங்கிள் லைன் ஹம்ப் தானே கொடுத்துருக்குறோம், இப்போ இன்னொரு லைன் ஹம்ப்பு கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெருசாயிரும். சின்ன பிள்ளைங்களுக்கு போடும்போது இந்த மாதிரி போதும், பெரியவங்களுக்கு போடும்போது இன்னொரு லைன் ஹம்ப் கொடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே லீஃப் டிசைன் வந்து கொடுத்துக்கலாம். நல்ல பெரிய லீஃபாக கொடுங்க.
ஓகேவா? இது மாதிரி சுற்றிலும் லீப் டிசைன் கொடுத்து இந்த மண்டலாவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு வரல அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம், ஜஸ்ட்டு டாட் மட்டும் கூட வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது